சீக்கிரம் வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. வாங்க. என்னடி முறைக்கிற? இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அப்புறம் எல்லாம் நீதான். அப்பாவி பணக்காரங்க யார் கிடப்பாங்க? அவங்களை எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்க பொண்ணு கிட்ட மாட்டிக்கவா பட்டணம் வந்த? அரண்மனையில தட்டு தூக்குற தகுதி கூட இல்லாத பொண்ணை தாலி கட்டவா பட்டணம் வந்த? எங்க பையன் ஏதோ ஆசைப்பட்டுட்டான். ஆசைப்பட்ட ஆசை நாயகியா வச்சுக்க சொல்லு. இவனுக்குன்னு அரண்மனையில தெய்வீகமான பொண்ணை தேடி வச்சிருக்கேன். மார்த்தாண்டா. அப்பா, மனசுக்கு பிடிக்காத பொண்ணு அப்பா அம்மா சொன்னாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். அதான உங்க கௌரவம்? அரண்மனை அந்தஸ்துக்காக பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா அறையும் குறையுமா வாழணும். அதான உங்க பரம்பரை. என்னதான் உலகம் தெரியாம வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வளர்த்துட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணி போறவளாவது நானும் தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு? சம்பந்தி நினைக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து ஒண்ணும் அவ்வளவு மட்டம் இல்ல. நீங்க அரண்மனைக்கு சொந்தக்காரர்னா நான் ஒரு 5-6 ஹோட்டலுக்கு சொந்தக்காரன். உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் நிலம் இருக்கும், எனக்கு ஒரு 50 கிரவுண்ட் இருக்குது. ஏதோ பொண்ணு விருப்பப்படுறாளேன்னுட்டு. அப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து என்னோட விருப்பம் செத்துடுச்சு. ஆம்பளைன்னா ஏமாத்துக்காரங்கன்னு தெரிஞ்சதோ இத்தனை நாள நான் கல்யாணத்தை பத்தியே நினைக்கல. நினைச்சதெல்லாம் மறைக்காம பேசுறேன். ஏங்கிற காரணத்தினாலதான் நான் ஏமாத்துட்டேன். எல்லாமே போய். நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான். ஆனா அது உன்னை ஏமாத்துறதுக்காக இல்ல, நான் இந்த ஊர்ல ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக. ஆனா எல்லாமே பொய்ன்னு சொல்லாது. என் நெஞ்சுக்கு தெரியும் நீ இல்லாம நான் ஒண்ணும் இல்லை. நான் எனக்குன்னு ஆசைப்பட்டது ஒண்ணுதான். ஆசைப்படுவீங்க, கழுத்தை நீட்டணும், ஏன்னு சொல்வீங்க, பணக்காரன்னு மாத்துவீங்க, பல்ல இழிச்சுக்கணும். காலமெல்லாம் இப்படியே நாடகம் ஆடிட்டு இருப்பீங்க. கண்ணு மூடிட்டு உங்க பின்னாடியே வரணும், கட்டில படுத்துக்கணும். ஏமாத்திர பணக்காரனை விட ரோட்ல எச்சல பொறுக்கிற ஒருத்தருக்கு துணையா இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். போதும். ராணி, ராணி தாண்டா. நீங்க நினைக்கிற மாதிரி அவ பணத்துக்கு ஆசைப்படுறவ இல்லப்பா. தயவு செய்து அவளை நிறுத்துக்க. இங்க பாரு, அந்த பொண்ணை தூக்கிட்டு போறானுங்க. மாத்தாண்டா, ராணிய பங்கேஜ் தூக்கிட்டு போறான்.
ராணி ராணி என்னை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக நான் மறுபடியும் உங்களை விரும்புவேன்னு நினைச்சிடாதீங்க. I hate you. சொத்துக்காக பொண்ணை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன், பொண்ணுக்காக சொத்தை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என் மகனை பணக்காரன்னு ஒதுக்கி வச்சதுனால அவன் சொத்தையும் விட்டுட்டு உன்னையும் விட்டுட்டு இப்ப காசி ராமேஸ்வரம்னு போயிட்டான். இந்தாமா எங்க சொத்தை எல்லாம் உன்னோட அனாத ஆசிரமத்துக்கே எழுதி வச்சுட்டான் என் பையன். இப்ப அவனும் ஒரு ஏழைதான். நீ என் பையனை வேண்டான்னு சொல்லிட்ட. நீ நினைச்சா யார வேணாலும் புருஷனை ஏத்துக்க முடியும். ஆனா பெத்த மனசு அப்படி யாரையும் மகனை ஏத்துக்க முடியாதுமா. எனக்கு என் மகனை கூட ஒன்னாலதான் உன்னை கொண்டு வர முடியும். போமா. அவரு கொஞ்சம் கூப்பிடுங்களா? இந்த கூட்டத்துல அவருனா யாருமா? அவர்தான் அந்த காவி ட்ரெஸ் போட்டுருக்காரு. இந்தப்பா அந்த காவி வேட்டி கட்டி இருக்கிறவர் கூப்பிடு. ஏப்பா அந்த காவி வேஷ்டியை கூப்பிடு. சாமி உங்களை கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு கேக்குறாரம்மா. அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவரை போக வேண்டாம்னு சொல்லு. அவரு போக வேண்டாமா? நீங்க போக வேண்டாமா? நீங்க போக வேணாமா? ஏன் 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 ஏன்னு கேக்குறாரு. I love him. அந்த பொண்ணு அவரை காதலிக்குதா? அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஆசையா? சாமி அந்த பொண்ணுக்கு உங்க மேல எதுவும்? she loves you யா. I love you too. நான் உன்னை காதலிக்கிறேன்.